எல்லாம் ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குதுங்க. ஆனால் நோட்டீஸில் மேலே போடுற வசனம் என்னன்னா, இந்த காரியம் கர்த்தரால் ஆகிற்று. அவர் இதுக்கு பொறுப்பு இல்லை. வசனம் போடுறதுனால அவர் யாரா மாறிட முடியாது, பொறுப்பாளராக மாறிட முடியாது. இல்லை பாஸ்டர், நாங்கள் பார்த்து தானே பண்ண. எதை பார்த்து பண்ண? தேவ சித்தத்தை பார்த்து பண்ணியா? பணத்தை பார்த்தியா, பொருளை பார்த்தியா, படிப்பை பார்த்தியா, அழகை பார்த்தியா, வீட்டை பார்த்தியா, காரை பார்த்தியா? எதை பார்த்த? அங்க இல்லை தேவ சித்தம். ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் இதுதான் தேவ சித்தம்னா அதுக்கு தான் அருமை. பொண்ணு பாரு மாப்பிள்ளை பாருன்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்கில் கேட்குறேன், ஒன்றும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை பாஸ்டர். பையன் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய ஃபஸ்ட்டு சொல்லும் போது ஆவிக்குரியவனா இருந்தால் போதும், ஜெபிக்கிறவனா இருந்தால் போதும். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் அவங்க போகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் தான் காலத்துக்கும் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டேன், போகிற இவளாச்சும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கட்டும் பாஸ்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அம்மா எதை பார்க்குது? தேவ சித்தத்தை பார்க்கல, ஜெபிக்கிறவனை பார்க்கல, ஆவிக்குரியவனை பார்க்கல, அபிஷேகம் பெற்றிருக்கிறானான்னு பார்க்கல. எதை பார்க்குது அம்மா? சொந்த வீடு. இன்னைக்கு இப்படிதான் நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை குலைந்து போகிறது. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் ஆதாமை படைத்து அவன் தனிமையாய் இருப்பது நல்லதில்லைன்று தேவன்தான் கண்டு அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்கினார். வெளியில இருந்து எங்கன்னா வந்தா கூட பிரச்சனையாயிட போதுன்னு தான் அவனுக்குள்ளவே ஆல்ரெடி உருவாக்கி வைத்தவர். நம்ம எல்லாம் நினைக்கிறோம், அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆதாமுடைய விழாவை கட் பண்ணி விழா எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு பெண்ணை உண்டாக்கினார்னு. தவறான கருத்து. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாய் படைத்திட்டார். குறிப்பிட்ட காலம் கழித்த பின்பு படைத்த ஏவாள எலும்பின் மூலியமாய் வெளியே எடுக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியலையா? குழம்புற மாதிரியே இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரமா? 1:22 எடுத்து வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக இப்பதான் படைப்பே வருது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நித்திரையை உண்டாக்கி அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஏவாளை வெளியே எடுத்து அப்பதான் படைக்கிறாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ரெண்டு பேருமே ஒன்னாதான் படைச்சார். ஆனா எப்போ அவன் கையில அந்த பெண்ணை கொடுக்கணுமோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். படைக்கும் பொழுது எப்படிதான் படைச்சார்? சில பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆணும் பெண்ணுமானா அப்போ அரவாணியா படிச்சுட்டாரா அப்படின்லாம் நிறைய குழம்பிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது விளங்குதா? எங்க கவனிக்கிறீங்களா? முக்கியமான சப்ஜெக்ட் இது. இதுல நீ கவனம் சரியா செலுத்தினா உன் வாழ்க்கையில விடுதலையா இருக்கலாம். குடும்பம் ரொம்ப அவசியங்க. குடும்பம் ரொம்ப அவசியம். குடும்பம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அதில் குடும்பத்தில் ஆண் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். சபையில் எதுக்கு ஆண்கள் சரியாக வரமாட்டாங்க தெரியுமா? அவன் சரியாக இருந்துட்டா அந்த குடும்பம்
புரியலையா அவனுக்கு? அவன் சரியா இருந்துட்டா அந்த குடும்பம் சரியா இருக்கும், செழிப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியல. அதனால தான் முதல் அவன் பிசாசு யார்கிட்ட போறான் அப்படின்னா, அப்போ யாவால் கிட்ட போனான். இப்போ யார் கிட்ட போறான்னா, நமக்கு இப்போ பெண்கள்லாம் அவசியம் இல்லைப்பா. வீட்டுக்கு தலை யாரு? ஆண். அவங்கள என்ன செஞ்சிடலாம்? முடைக்கிடலாம். ஒரு காலகட்டத்தில் சபைகளில் பெண்கள் அதிகமாக இருந்தாங்க. அதுக்கு எல்லாம் காரணம் சொன்னாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக காரணம் சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, பெண்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க, அதனால சபைக்கு என்ன செஞ்சிடறாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்களில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க? கையை உயர்த்துங்க பாருங்க. முக்கால்வாசி பேர் வேலைக்கு போகிறவங்க தான். ஆனாலும் இன்னைக்கு அன்னைக்கு கட்டப்பட்ட அந்த கட்டு, அல்லேலூயா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் முதல் நம் கண்கள் திறக்கப்படணும். ஏன் என் வீடு இந்த நிலைமையில் இருக்கு? ஏன் என் வாழ்க்கை இப்படி அலங்கோலமாக இருக்கு? வெளியில தான் நீங்கள்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்ல துணியை உடுத்திக்கிட்டு வரீங்க. வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களை காட்டிலும் துக்கமானவங்க ஒருத்தரும் இல்லை. அப்படி தானே? உண்மையா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் நிறைய, அதுவும் நமக்கு இந்த கொடுக்குற ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை விட்டுல ஆட்களாக தான் இருக்குது. எல்லா வீட்லேயும் பிரச்சனை, எல்லா வீட்லேயும் பிரச்சனை, எல்லா வீட்லேயும் குழப்பம். சிந்தனையே சரி கிடையாதுங்க. முதல்ல சபையில் இருக்கு, கர்த்தரை சார்ந்தே இல்லை. யாரை சார்ந்து இல்லை? ரட்சிக்கப்பட்டிருக்குது, கர்த்தரை சார்ந்து இல்லை. அந்த அளவுக்கு குழப்பி வச்சிருக்கிறான் பிசாசு. குடும்ப வாழ்க்கையை குழப்பி வச்சிருக்கிறான். கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அவ்வளோதான் பழகுது கல்யாண வாழ்க்கையே. அதோட இன்னவோ இவங்க பெரிய பறி கொடுத்துட்டா மாதிரி வாழ்க்கையை மாத்திக்கிறது. ஆண்டவர் சொன்ன வசனம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. மன மகிழ்ச்சியை தான் கர்த்தர் விரும்புகிறார். என்னவோ தெரியல, சப்ஜெக்டுக்காக நான் சொல்றேன். பிரிஞ்சு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அந்த காரணம் இந்த காரணம் அப்படின்னு ஒரே வீட்டிலே இருக்குது. எங்கம்மா அவரு, அந்த ஆளு எங்க போனா எனக்கு என்ன தெரியும்? பாருங்க, வார்த்தையே எப்படி சொல்லுதுன்னா அப்ப வாழ்க்கை எப்படி நடத்திட்டு இருக்கான் அவர்கிட்ட. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்றது விளங்குதா? நீ பேசாம இருக்கிறினா சத்தியத்துக்கு, பைபிளுக்கு விரோதமா இருக்கிற. கவனிக்கிறீங்களா? நான் சொல்றேன். 100 வயசானாலும் ஒரே வீட்டில் நீ இருக்கிறீன்னா அவரோட மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்து ஆகணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கடவுள் உன்னை அதற்காக இணைக்கல, அதற்காக உன்னை குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கல. கல்யாணம் பண்றதுக்கு ஒரு தடவைக்கு 100 தடவை இல்லை, 1000 தடவை இல்லை, லட்ச தடவை இல்லை, கோடி தடவை யோசி. கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒரு தடவையும் உனக்கு அதுக்கப்புறம் வாழ்றதா வாழக்கூடாது யோசிக்கிறதுக்கு என்ன இல்லை? யோசிக்கிறதுக்கு என்ன இல்லை? குருடனோ முருடனோ முரட்டாட்டுக்காரனோ குடும்ப வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் பரிசுத்தமாய் உங்கள் வாழ்க்கையை நடத்தணும். அப்போ எப்படி பாஸ்டர்? அவன் குஷ்டு வந்து பிரச்சனை பண்ணுவான், 10 பைசா பிரயோஜனம் இல்லை, ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டான், ஒரு குடும்பத்தை நடத்த மாட்டான், ஒரு பிள்ளைய படிப்புக்கு, சவுண்டு கொஞ்சம் வச்சுட்டு விட, உக்காண்டிருக்கான், ஒயிட் மைக், வேலைக்கு போக மாட்டான், பிள்ளைய படிக்க வைக்க மாட்டான், யூனிஃபார்ம் வாங்கி தர மாட்டான், ஷூ வாங்கி தர மாட்டான், பேக் வாங்கி தர மாட்டான். இவன் கூட என்ன நடத்துறது? இவன் கூட என்ன செய்யறதுக்கு?
இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? சில குடும்பங்களை நான் பைபிளில் காட்டுறேன். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை மட்டும்தான் செய்ய சொல்கிறேன். அவங்க செஞ்சாங்க, சாதிச்சாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் செய்யணும். சகோதரர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பைபிள் நமக்கு மாதிரியாக இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாருக்கும் அடித்தவர் எது அப்படின்னா, மாடல் எதுன்னா இந்த பைபிள். ஒரு குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை வேற எங்கேயும் போய் கற்றுக்கொள்ள வேணாம், வேற எங்கேயும் நீ போய் தெரிந்து கொள்ள வேணாம். இந்த பைபிள் ஒன்னே ஒன்று மட்டும் போதும், உன் வாழ்க்கையை அற்புதமாய் நடத்த இது கற்றுத்தரும். வேற ஒன்றுமே இல்லை. வேற நீ எந்த புக்ஸை போய் படித்தாலும் சரிங்க, அவன் மைண்டில் இருந்ததை தான் ஏற்றுவான். இது ஒன்று படைச்சவர், அவருக்கு தெரியும் உனக்கு எது செஞ்சால் சரியா இருக்கும்னு மட்டும்தான். படைப்பின் கர்த்தர், உன்னை படைச்சது யாரு? அவருக்கு மட்டும்தான் தெரியும் உன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தால் அது சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக இருக்கும் என்பதை தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. நான் பிள்ளையை பெற்று எடுத்துட்டேன், என் பிள்ளை வளர்றான், அவன் இப்படி தான் இருப்பான்லாம் என்னெல்லாம் சொல்ல முடியாது. மறைவா என்ன ஒன்றாலும் செய்யலாம். ஆனால் கர்த்தருக்கு மறைவா அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. விசேஷமாக உண்மையிலே என்மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன், ஆண் புருஷன் எப்படி இருக்கணும் என்பதை பைபிள் நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த புத்தகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா, புருஷன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை பவுல் அடியார் மிக அற்புதமாக நமக்கு டீச் பண்ணுறார். சபை, கிறிஸ்து, குடும்பத்தில் கணவன் மனைவி, சபையை குடும்பமாய் வைக்கிறார், கிறிஸ்துவை மணவாளனாய் வைக்கிறார், சபையை மணவாட்டியாய் வைக்கிறார். இதுக்கு சபைக்கு உபதேசம் பண்ணுகிறதை குடும்ப வாழ்க்கைக்கு சேர்த்து உபதேசம் பண்ணுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து மிக அற்புதமாய் பேசுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் குடும்ப வாழ்க்கையை குறித்து ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். 6ஆம் அதிகாரத்தில் எடுத்த உடனே பிள்ளையை குறித்து பேசுகிறார். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இந்த அதிகாரங்கள் அதாவது இட்ஸ் ஹோல் முழு வேதாகமும் நமக்கு குடும்பத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லித் தருது. ஆனால் ஒரு சில அதிகாரங்களில் நமக்கு தேவன் ரொம்ப அற்புதமாய் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் ஒண்டியாக இருப்பவனுக்கு ஐயோ, ஒண்டியாக இருக்கிறவனுக்கு 2 பேராக இருந்தால் சூடு உண்டாகும். அதனால் 2 பேர் வாழ்கிறது தான் சரியான வாழ்க்கை அப்படி என்பதை பிரசங்கியில் நமக்கு மிக அழகாக தேவன் சொல்லி தருகிறார். சரியில்லாத கணவனோட வாழ்கிறது கஷ்டம்தான். சரிபடுத்துக்கிறதுக்கு கர்த்தர் சமூகத்துக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போக முடியாது. குடியை உள்ளாம் 15 நாள் கழிச்சு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையோ கால்ரா ஆஸ்பத்திரிலையோ கீழ்ப்பக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்லையோ 15 நாள் சேர்த்து வச்சா குடியை விட்டுறானா? அதை காட்டிலும் பவர்ஃபுல் இடம் தேவ சமூகம். நீ விடுகிற கண்ணீருக்கு மிகவும் வேல்யூ உண்டு. தெரியல நமக்கு. ஹாஸ்பிட்டலை நம்புகிறோம், 15 நாள் ட்ரீட்மெண்ட்டை நம்புகிறோம், அப்புறம் ஏதோ டப்பாலெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறான் பார் பவுட்ரு, இதை கலக்கி சாப்பாட்டில் கொடுத்தா, டீயில் கொடுத்தா, அப்படி கொடுத்தா, இப்படி கொடுத்தா, அதெல்லாம் பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். கர்த்தரே மாற்றினா மட்டும்தான் உண்டு. அவர் தான் விடிவு காலமே யார் தான்? அவரை தான் போகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில்
நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் ஒரு குடும்ப வாழ்க்கையை எவ்வளவாய் நேசிக்கிறார். என்ன அதிகாரம் சொன்னேன்? எபேசியர் 5. முதல் விஷயம், நான் செய்கிறது சரியா தவறா? நான் பேசுறது சரியா தவறா? நான் வாழ்ற வாழ்க்கை முதல் சரியா தவறா என்னதென்று நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? சோதித்து பார்க்கணும். 1008 கம்ப்ளைண்ட் என் மேல இருக்கு. ஆனா நான் நியாயப்படுத்தி பேசுறதுல எந்த பலனும் கிடையவே கிடையாது. ஒரு வீட்டுக்கு தலையா இருக்கிற ஆண்கள் தயவு செய்து, நீ தான் தலைன்னும் போது எல்லாம் உன் மேலதான் சுமத்தப்பட்டிருக்கு. கௌரவத்தை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு ஆண்கள் இல்லை, முதன்மையை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு ஆண்கள் இல்லை, எல்லாத்தையும் சுமக்கணும். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். பைபிள் தெரியல, எல்லாருக்கும் தெரியல. என்ன செஞ்சாரு? எல்லா ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். எல்லாருடைய வியாதிகளையும் சுமந்தார், எல்லாருடைய சாபங்களையும் சுமந்தார். ஏசாயால வாசிக்கிறல, மெய்யாகவே மெய்யாகவே அவர் என் பாடுகளை எல்லாம் என்ன செஞ்சாரு? அதான் தலை, அதுதான் தலை. சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறன்னா சாதாரணமா இல்லை. அப்போ ஆண் வீட்டுக்கு தலையா இருக்கிறன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க? இப்படி பேசுறான், மற்றவங்களாம் வேலைக்கு போல, நீ ஏந்து போயேன். இவன் துண்டு வீட்டிலேயே தூங்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. இவனுக்கு பேர் மட்டும் வரணும், ஆனா என்ன இருக்கக்கூடாதான்? பாடு இருக்கக்கூடாதான். அல்லேலூயா. ஆனா இங்க பைபிள் சொல்லுது 17வது வசனம் நினைக்கிறேன். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல். ஒரு நிமிஷம், எத்தனை வசனம் சார்? 16 வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன பண்ணணும் ஆண்கள்? சபைக்கு சொல்றாரு, நான் இப்ப பேசுறது என்ன பேசுறேன்? நான் பிரித்து எடுத்து பேசுறேன். இவர் டோட்டலா சபைக்கு சொல்றாரு. நான் இப்ப கணவனுக்கு சொல்றேன், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளணும். இன்னைக்கு அப்படி இல்லை. புருஷன் எப்படி இல்லை? காலத்தை அசட்டையாக விடுறான். சபைக்கு வரல, இன்னைக்கு வரைக்கும் 1 வருஷமாக வராமல் ஆண்கள் இருக்காங்க. என்னங்க சாதிக்க போகிறாங்க? அவங்க ஏன் வாழ்கிறாங்கன்னே தெரியலையே. அவன் நினச்சிட்டு இருக்கிறான் வாழ்க்கை, இந்த பூமி வாழ்க்கை தான் பெருசு, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தான் பெருசு, இந்த பூமி வாழ்க்கை தான். ஓடுறான் 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 ஓடுறான், உலகத்தின் எல்லைக்கு வரைக்கும் ஓடுறான், ஒன்றும் சாதிக்கலை. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. எதுக்கு பிரயோஜனம் இல்லை? 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. அவன் வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சுப்பார். தேவ ராஜ்யத்தை மறந்துட்டான். 1 வருஷமெல்லாம் சபைக்கு வராத இருக்கிறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லுவாங்க, பண்டிகை கிறிஸ்தவன், கிறிஸ்மஸ் கிறிஸ்தவன், ஜனவரி கிறிஸ்தவன், திருவிருந்து கிறிஸ்தவன்லாம் சொல்லுவாங்க. எனக்கு விளங்கலை, இப்போ தான் விளங்குது. நான் பாஸ் ஆனோடனே தான் விளங்குது. ஆனால் என்னன்னா அவன் தன்னையே ஏமாற்றி கொள்ளுகிறாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லைங்க வாழ்றதுல. 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல். கவனிச்சிங்களா? காலத்தை பிரயோஜனப்படுத்தி தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிக்காம இருந்தா என்ன சொல்லுது பைபிள்? இப்ப நம்ம மீனிங்ல என்ன சொல்றது? மதியற்றவனா அது கூட கொஞ்சம் இதுவா இருக்குது. அப்புறம் மூளை இல்லாதவன், சபைக்கு வராம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாம தேவ சமூகத்தை தேடாத இருக்கிற எல்லாரும் யாருன்னா, பைபிள் நான் சொல்ல, பவுல் சொல்றார். அதுதான் அவர் சிம்பாலிக்கா சொல்லியிருக்கிறார்.
மதியற்றவனே. இப்போ நான் மதியற்றவனை மாதிரி பேசுகிறேன்னா கோவம் வராது, தெரியுமா உங்களுக்கு? அப்படி பேசுனா கோவம் வராது. என்ன லூஸ் மாதிரி பேசுகிறேன்னா கொஞ்சம் கோவம் வரும். மென்டல் மாதிரி பேசுனா இன்னும் கொஞ்சம். எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒன்று தானே. ஆனால் பவுல் சொல்கிறாரு, யாரும் கோச்சிக்க முடியலையே, எபேசியர் சபை கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். யாராவது வாயை திறக்க முடியுமா? ஆனால் நம்மளும் கேட்ட சொன்னால் யார் சொன்னால் ஏற்றுக்கிறான், சபையில் சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு புருஷனாக இருந்தா நீ அந்த வசனம் வாசிங்க, மீண்டும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டி சகோதரா, கர்த்தருடைய சித்தம் உன்னை கொண்டு என்ன வைத்திருக்கிறார், இதுதான் உணரணும், இதுக்கு தான் வரணும். இந்த உலக வாழ்க்கை நிலையானது இல்லை. உனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த பரம ராஜ்யத்துக்கு போனா நீ உணர வேண்டியதை என்ன செய்யணும், உணரணும். உன்னை நம்பி தான் குடும்பத்தை உன் கையில் கொடுத்திருக்கிறார், உன்னை தான் தலையா வச்சிருக்கிறார், உன்னை தான் முன்மாதிரியா வச்சிருக்கிறார். அதனால தான் என்ன செஞ்சாலும் சபைகளில் சகோதரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. திருவிருந்து எடுக்கும்போது கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் தான் வருவாங்க, சொல்லியே கொடுக்கல, நடக்குது. ஆண்களுக்கு தான் முதல் இடம், எல்லாத்துலேயும் ஆண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆனால் புரியல, அவனுக்கு என்ன செய்யல, புரியல, மரமண்டைக்கு புரியல, ஏன் கடவுள் என்ன அங்கீகரித்து வச்சிருக்கிறாருன்னு விளங்கல, உதாசீனப்படுத்துறான், பிரயோஜனப்படுத்தி கொள்ள தெரியல. நேற்று தினத்தில் நான் ஒரு வசனத்தை வாசித்தேன். குடும்பத்தில் சிறந்த குடும்பங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தேன் பைபிளில். ஒரு சில குடும்பங்களை எழுதியிருக்கேன். குடும்ப முகாம் அப்படின்னு பேசும் பொழுது அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சபை, பிள்ளைங்க இருக்குது, சின்ன பிள்ளைங்க இருக்குது, வாலிப பிள்ளைகள் இருக்குது, அவ்வளோ டீப்பாக பேச முடியாது. கணவன் மனைவி இருந்தால் கட்டாயம் நல்ல டீப்பாக பேசலாம், குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுக்க அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் இது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின விஷயம் என்ன அப்படின்னா, சகேரியாவை குறித்து ஆண்டவர் ஒரு விஷயத்தை பேசினார். என்ன பேசினார்னா, லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் என்றார். லூக்கா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் என்றார். நீங்கள் அதில் ஒரு 3-4 வசனங்கள் கழித்து அதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க. ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரியன் வகுப்பில் சகேரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து. போதும் கவனிங்க, இது ஒரு ஃபேமிலி. சகேரியா, எலிசபெத் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படி எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தாங்க. ஆனா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, ஒரு புள்ள இல்லை. நம்மளாம் தான் என்ன செய்வோம், இயேசுநாதருக்கு வேலை வர செய்யணும், ஜபம் வாரம் பண்ணணும், கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் அது ஒரு புள்ள இல்லையப்பா, ஒரு புழு பேச்சு இல்லையப்பான்றான், என்னத்தை கண்டன்றான், வெறுத்து போயிடுறான். குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சோம். ஹலோ, நார்மலாக இருக்கிற வீட்டில் பிள்ளை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஊழியக்காரன் வீட்டில் பிள்ளை இல்லைன்னா அது பெரிய போராட்டம். என்ன போராட்டம்? ஊருக்கு குறை பேசுமா, அதெல்லாம் கேர் பண்ண தேவையில்லை. அடுத்தது ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஒரு சந்ததி தேவை. அதுவும் ஆசாரியன் ஊழியனை சாதாரணமாக இல்லை. அந்த ஆசாரியன் ஊழியத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு அடுத்த நிலைமைக்கு அவன் என்ன ஊழியம் செய்கிறானோ அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு அவன் தான் கூட உதவியாளராகவே என்ன செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்தில் அதெல்லாம் மாற்றப்பட்டது. எல்லாருமே ஆசாரியராக இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாமே
ராஜாக்களாக இருக்கிறோம், என்ன வேணாலும் ஆனா. ஆனால் அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி இல்லை. ஆனால் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அவன் சொல்ல, அவன் ஊழியத்தின் காலங்கள் முடித்த பின்பு, வாசிங்க. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறிய பின்பு அவன் எங்கே போனான்? தன் வீட்டுக்கு போனான். நான் யோசித்தேன், நம்ம ஆளுங்க வேலைக்கு போறான், சாயந்தரம் எங்க போறான்? என்னங்க சிரிக்கிறீங்க? ஒரு குடும்பஸ்தன், ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிறவன் வேலைக்கு போறான், வேலையை முடிச்சானா எங்க போனோம்? சொல்லு பிரதர். வீட்டுக்கு போகணும். எங்க போறான்? தெரியுது, சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி நல்ல வார்த்தை தான். எங்க இவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டிய சாராய கடைக்கு போறான். எங்க இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும்? சகேரியா வேலை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு. இவன் எங்க போறது இல்லை, வரவையிலேயே யாருன்னா பார்க்கறது, வரவையில்னா எவ கட்டியாச்சும் பேசுறது, வரவையிலேயே எதையாவது எங்கேயாவது கொடுக்கறது, வரவையிலேயே இவன் என்ன பண்றது? நல்ல குடும்பத்தில் இருக்கிறவனா இருந்தா வேலை முடிஞ்சுதுன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கே போகணும்? ஸ்ட்ரைட்டாக எங்கே போகணும்? இதான் பைபிள் சொல்லுது. அவன் வேலை முடிஞ்ச உடனே, அவன் வேலை அதான், சகேரியா வேலை, ஆசாரியம் வேலை, அந்த வேலையை முடிச்சு. இதை நிறைய பேர் சாவில் பேசுகிறாங்க, தப்பு கிடையாது. சாவில் ஊழிய நாட்கள் முடிந்த உடனே தன் வீட்டுக்கு போனாங்கன்னா பரலோகத்துக்கு போயிட்டார் அப்படின்னு, அதெல்லாம் தப்பு இல்லை. பரிசுத்தவான்கள் பேசுனதுலாம் அதெல்லாம் குறை கிடையாது. ஆனால் எனக்கு ஆவியானவர் என்ன, நம்ம ஆளுங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாட்டானுங்களே. மாமியாரை இட்டுக்கிட்டு ஒரு 8:30 மணி இருக்கும், அவங்கள போயிட்டு ஹாஸ்டலில் விட்டு வரலான்னு போனேன். அந்த கிராஸ் ரோடில், அந்த ரோட்டில் போக முடியலங்க. சாராய கடையில் அவ்வளோ ஜனம் நெருக்குது. என்னம்மா இவ்வளோ ஜனங்குதுன்னா, அந்த அம்மா சொல்லுது, சனிக்கிழமையில் அவன் இங்கே கொட்டிட்டு போகிறதுக்கு தான் பார்க்குறான். அல்லேலூயா. ஊழியம் முடிஞ்சுதா? நல்ல குடும்பத்தில் இருக்கிறவனாக இருந்தா ஸ்ட்ரைட்டாக எங்கே தான் போகணும்? வீட்டுக்கு தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போகக்கூடாது, சாராய கடைக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. வேலை முடிஞ்சா வீடு, அந்த வீட்டுக்கு போகணும். அந்த குடும்பம் எப்படி இருந்து தெரியுமா? முதிர் வயதிலும் பிள்ளையை பெற கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவதூதன் போய் அவனை மீட் பண்ணி சொல்றான், சகேரியா பயப்படாதே, இதுவரைக்கும் நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தியே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பிரமிக்க முடியல அவனால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி நடக்கும்? வயசாகி போச்சு. கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான். எங்கேயாச்சும் நான் ஏதோ தூதன் திடீர்னு வந்துட்டேன்னு நினைக்க போறேன். எக்ஸ்பிளைன் பண்றான் பாருங்க, வாசிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன். எங்க நிற்கிற? ஹலோ ஏமா, புரியலையா நான் சொல்றது? நான் எங்கிருந்து வந்து சொல்றேன்? ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கிற தூதன் இல்லையா நானு? கேப்ரியேல், தேவ சமூகத்திலிருந்து செய்தியை உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். ஏன் தந்தாரு? ஏன் ஜெபம் கேட்கப்பட்டது? சகோதரா, வேலை முடிஞ்ச உடனே தன் வீட்டுக்கு போனா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நிலையில இருப்போமானா கர்த்தர் நம்மையும் கடாட்சிப்பார். இல்லை முடியாதுலாம் இயேசுநாதர் கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. முடியாதுன்ற விஷயம்லாம் யார் கையில் கிடையாது? இயேசுநாதர் கையில் கிடையாது. உன் வேதனையா அது பாருங்க. ஏன் பிள்ளையை தந்தார் தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஏன் தெரியுமா பிள்ளையை தந்தார்? இந்த சீட்டு இது வரைக்கும் வாழ்நாளில் பெற்றதில்லை, உள்ள பலி செலுத்த போகிறதுக்கு. பிரதான ஆசாரியனா போகிறான் பார் உள்ள பலி செலுத்த. சாதாரண ஆசாரியன் இல்லைங்க, பிரதான ஆசாரியனா போகிறான் உள்ள.
சாதாரணமாக போக முடியாது. ஆயிரக்கணக்கான தூதர்கள் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். அதனால யாரை அனுப்புனா பிரச்சனை, சீட்டுக்குழிக்கு போடுவோம். யார் பேர் வருதுன்னு பார்ப்போம். சகரியா பேர் வந்துருச்சு. சகரியாக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லைன்ற வேதனை கிடையாது. சகரியாக்கு இருந்தாலும் பெருசா இல்லை, ஜெபம் பண்ணி இருக்கிறான்ல, பெருசா இல்லை. எப்போ தெரியுமா அவனுக்கு வேதனை வந்துருச்சு? ஆசாரியன் வகுப்பின் சீட்டை பெற்ற உடனே இப்போ அவன் உள்ளே போய் தூபம் காட்டணும். சாம்பிராணி புகையும் நெருப்பு சட்டியும் நெருப்பையும் கூட கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை, பிள்ளை இல்லை, உதவியாளர் இல்லை. இருந்தா இவன் தான் என்ன செய்யணும்? உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒருத்தரம் இல்லையா, நான் தனிமரமாக இருக்கிறேன்னு அந்த வேதனையை கர்த்தர் பார்த்தார். அப்போதான் தூதனை அனுப்புகிறார், போய் சொல்லு, நான் அவனுக்கு ஒரு பிள்ளையை தருவேன். நான் சொல்லட்டோமா, நீ சரியா இருந்துட்டினா உன் வேதனையே உள்ளுக்குள்ள நீ வாயளவு சொல்லாத போது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அடுத்த ஒரு ஃபேமிலி மேன் யார் அப்படின்னா ஏனோக். குடும்ப தலைவன், சரியான தலைவன் அப்படின்னு சொன்னால் யாருன்னா ஏனோக். நான் சொல்கிற அத்தனை பேருமே ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுத்தவங்க. அதில் சகேரியா ஃபஸ்ட். பிள்ளை கிடையாது, மனைவியை நேசித்தார். மனைவிக்கு தெரியாமல் எதுவுமே செஞ்சதில்லை. மனைவியோட அன்பாக இருந்தவர், மனைவியோடு இருந்தவர். அதனால தான் கடவுள் கூட மனைவி கிட்ட பேசிட்டேன், உங்ககிட்டையும் பேசுகிறேன், உங்ககிட்ட பேசுனது தான் உன் மனைவி கிட்டையும் பேசுகிறேன். இந்த சகேரியா, இந்த ரெண்டு பேருமே இந்த குடும்ப வாழ்க்கையில் சரியாக இருந்ததுனால கர்த்தர் ஆசீர்வதித்தார். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னா ஏனோக். இந்த ஏனோக் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்ப தலைவன். இவன் ஒரு குடும்ப தலைவன். இவனுக்கு மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைகள்லாம் வெறும் ஆண் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, பெண் பிள்ளைகளும் இருக்குது. குடும்பம். ஆனால் பைபிள் என்ன அவனுக்கு சொல்லுதுன்னா, நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாமை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும். யாரோட சஞ்சரிச்சுட்டு இருக்கிறான்? வாழ்ற வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை. தேவனோட சஞ்சரிக்கிறான். சஞ்சரிச்சுக்கிட்டே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஃபேமிலியை பர்ஃபெக்டாக ரன் பண்ணியிருக்கான். குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். நம்மால் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியன்றான். வந்தால் ஊழியத்துக்கு வந்துடுறான் அப்படின்றான், குடும்பத்தை விட்டுறான். ஏன்டா சபைக்கே வர்றது இல்லைன்னா வேலைக்கு போன பாச, பிள்ளைகளை பார்க்கணும் பாசனா. அப்போ என்ன முடியுது? ஏனோக்கு அப்படி இல்லை. ஏனோக்கு அப்படி இல்லை. அவன் சொல்கிறான் பாருங்க, 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்து குமாரர்களையும். இப்போ இந்த சஞ்சரித்தான் அப்படின்னா என்ன நினைக்கிறது? சஞ்சரித்தான் அப்படின்னா தமிழில் 3 காரியங்களை பிரித்து சொல்லலாம். தமிழில், இங்கிலீஷில் ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்குது. ஏனோக் வாக் வித் காட். ஏனோக் தேவனோட நடந்தான், அவ்வளோதான் போட்டிருக்கு. ஏனோக் தேவனோட நடந்தான் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு. தமிழ் பைபிளில் சஞ்சரித்தான் போட்டிருக்கு. சஞ்சரித்தான்னா 3 காரியம். ஒன்று தேவனோடு வாழ்ந்தான், இன்னொன்று தேவனோட பேசினான், இன்னொன்று தேவனோடவே நடந்தான். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நடந்தான்னா எங்கே போனாலும் போனான், அவர்கிட்டயே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? பேசிக்கிட்டே இருந்தான், அவரோட வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். தமிழில் 3 அர்த்தம் வருது, ஆங்கில பைபிளில் ஒரு அர்த்தம் தான் வருது. நடந்துக்கிட்டு இருந்தான், அவ்வளோதான். ஆனால் இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை சரியாய் செய்தான். குடும்பத்தை எப்படி நடத்தணுமோ அதை. இந்த குடும்பத்தான் இன்னைக்கு வரைக்கும் சாவலைங்க. இது ஒரு பெரிய கிரைட்டில் இன்னைக்கு வரைக்கும் சாவலை, உயிரோடு இருக்கிறாருங்க. சாகாத 2 பேரில் இவர் ஒருத்தர். இயேசு கிறிஸ்து கூட மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார்னா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்.
மிஸ்டர் ஏனோக் இன்னைக்கு வரைக்கும் மரணத்தை காணாத இருக்கிறார், சாகவே இல்லை. ஒரு நாள் வரப்போகிறார். வெளிப்படுத்தல போட்டிருக்கிறதை போல அவர் என்ன செய்ய போறாரு? வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஏன் தெரியுமா? அவர் வந்து பூமியில சாகணும். ஏன் சாகணும்? சாகாம ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக முடியாது. பைபிள் சொல்லுது, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை. அப்படின்னா அவர் வந்து பூமியில என்ன செய்யணும்? மரிக்கணும். மரணத்தை ஜெயித்தாதான் என்ன செய்ய முடியும்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். நல்லா பாருங்க, குடும்பத்தை அவ்வளோ அழகாக நடத்தி சென்று போயிருக்கிறார். தேவனோட தான் வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தேவனை தேடுறதுக்கு நேரம் இல்லைன்றோம், தேவனோட கூட பேசுறதுக்கு நேரம் இல்லைன்றோம், தேவனோட கூட போகிறதுக்கு நேரம் இல்லைன்றோம். ஒரு நல்ல ஆண்மகனை புருஷன் சொன்னா தேவனோட வாழ்ந்துக்கிட்டு குடும்பத்தை சரியா நடத்தணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு பைத்தியக்காரதனமாக குடும்பத்தை நடத்த முடியாமலாம் சின்ன பின்னமாக செதறி போயிட்டு தற்கொலையை நாடுறான். ஏன்டா குடிக்கிற? வாழவே பிடிக்கலண்ணா. ஏன்டா வாழ பிடிக்கல அப்படின்னா குடும்பத்தில் ஒரே டார்ச்சர். குடும்பத்தில் என்னடா டார்ச்சர்னா இவன் சோறு போட மாட்டான், ஆனால் இவனுக்கு பேர் என்னது? டார்ச்சலாம். எனக்கு ஒன்றும் புரியலைங்க, ஒன்றுமே புரியல. நீயும் நானும் சரியாக வாழ்ந்தேன். நானும் வாழ்க்கையை நடத்திட்டு தான் இருக்கிறேன், நானும் ஒரு குடும்பத்தை நடத்திட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யணுமோ ஆண்டவர் நாம மகிமையாக சொல்கிறேன். என் குடும்பத்துக்கு நான் ஒருபோதும், அவங்க சொல்லுவாங்க என்னத்தை செஞ்ச எல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். சில டைம் சொல்லுவாங்க பார், சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க. என்னத்தம்மா சொல்லுவாங்க? எங்கள் அப்பா மாதிரிலாம் நீங்கள் வாங்கி தரல தெரியுமா? அப்படி என்னதான் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாருன்னு தெரில. அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியாஸ், அப்போதான் பாண்டியாஸ் ஃபேமஸ். எங்கள் அப்பா வரும்போதே சுட சுட நானும் போய் பாண்டியாஸில் வாங்கிட்டு வந்து தான் கொடுத்துனுக்குறேன். அந்த பாண்டியாஸ் தான் சாப்பிட்டேன். எங்கள் அப்பா மாதிரியே வாங்கி தரீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்கப்பா. ஜபராஜ் சொல்ல மாட்டாங்கப்பா. என்ன வாங்கி கொடுத்துட்டீங்கன்றாங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். இந்த வார்த்தை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க கடைசியா சொல்லுவாங்க. ஒரு நாள் வரும் சொல்லுவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்றது, ஆண்டவரே நான் குறையா கூட வாழ்ந்துக்கிறேன், என் பிள்ளைக்கோ என்னை நம்பி வந்தவளுக்கோ நான் ஒருபோதும் ஒரு குறையும் என்ன செய்யக்கூடாது, என்ன நீங்க அப்படி வச்சிருக்கவே கூடாதுன்னுவேன். அல்லேலூயா. அதே தான் இந்த ஏனோக் செய்தார். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஏனோக் அதுதான் செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? அதுல 23 வாசிங்க. ஏனோக்குனுடைய நாட்கள் எல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான். எப்படி? யாரோட இருந்துகிட்டே? பிள்ளைய பெத்தான், மனைவியோட வாழ்ந்தான். இப்போ கடவுளோட வாழ்ந்துகிட்டே இருக்கும் போது என்ன செஞ்சிட்டாருன்னா காணப்படாமல். ஹல்லேலூயா. என்ன செஞ்சுக்கிட்டாரு? இப்போ போயிட்டார் தேவனோட. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை துவக்கம் தேவனோட இருக்கு, முடிவு தேவனோட போகிறது இல்லை. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நிறைய பேர் தொடங்கும் போது நல்லா தான் தொடங்குறான். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அது முடிவு எப்படி தொடங்கணும்லாம் அவசியம் இல்லை. 30 வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், சாவர நேரத்தில் அந்த 31வது வருஷத்துல கிறிஸ்துவை இழந்துட்டீங்கன்னா ஒரு பலன் இல்லை. ஆனா கள்ளம் பார்த்தா காலத்துக்கு திருடனா இருந்தான், சிலுவையில் வந்தான். ஆண்டவரே என்னை நினைச்சிறேன்னா போயிட்டாங்க. 12 சீசரா இருந்த யூதாசு போக முடியாத இடத்துக்கு சிலுவையில் தொங்கின கல்ல என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவர் சொல்றார், நான் இன்னைக்கு சொல்றேன், நீ என் கூட பரதேசில் இருப்படான்றாரு. யார் அவன்? அவன் பாக்கியவானா? காட்டி குத்துட்டு நாண்டுகிட்டு செத்த யூதாசு பாக்கியவானா? யோசிச்சு பாருங்க. முடிவு நல்லதா இருக்கணும். அதனால தான் பைபிள் தெளிவா சொல்லுது, முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்புக்கு அடைஞ்சிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு காலமும் இருக்காத. ஏனோக்கை போல. அடுத்தது சொல்ற நேரம் இல்லை. ஈசாக்
தன் மனைவிக்கு ஒரு பிரச்சனைன்னும் பொழுது ஜெபம் பண்ணினான். குழந்தை இல்லை, யாரோட போராடுறான்? ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அப்போ குடும்பத்தில் ஒன்றுன்னா புருஷன் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். குழந்தை இல்லைங்க, ஜெபம் பண்ணா. பஞ்சகாலம் வந்துருச்சு, ஆனாலும் போய் விசுவாசத்தில் விதைய போடுறான் 100 மடங்கு. பஞ்சகாலம் வந்துச்சு, என்ன பண்ணுறது? லாக்டவுன் போட்டாங்க, எங்கேயும் போக முடியாது, வீட்லேயே உட்காந்து இருக்கு, ஒன்றும் நடக்காது. செய்ய வேண்டியதை செய்யணும். பஞ்சம் வந்தாலும் என்ன செய்யணும்? அந்த டைமில் எதுவுமே இல்லைன்னா சொல்லக்கூடாது, உருவாக்க வேண்டியது. நீ விசுவாசத்தில் கலப்பியை தூக்கிட்டு போனீன்னா கர்த்தர் உன் கூட இருந்து கிரியைகளை நடப்பிப்பா. இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு அது புரியவே இல்லை, சாக்கு சொல்லிடுறான். 1008 சாக்கு சொல்லிடுறான். இன்னைக்கு அந்த நிலைமை எல்லாமே சபையில் மாறணும். எல்லாமே என்ன செய்யணும்? மாறணும். அடுத்தது ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அடுத்த புருஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவன் வந்து உங்ககிட்ட உக்காஞ்சிக்கிட்டு பேசணும். தேவன் வந்து உங்ககிட்ட எப்படி பேசணும்? புருஷங்கையில் நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. பாஸ்டர் என்னப்பா ஜெபம் பண்ணியா? எங்கே பாஸ்டர், நைட்டு வந்ததே லேட்டு, அப்புறம் பார்த்தா குளித்தேன், சாப்பிட்டேன், மணி 11 ஆயிடுச்சு, படுத்துட்டேன். காலையில் எழுந்தேன், பால் வாங்க போனேன், அதுக்கப்புறம் அவனை ஸ்கூலில் இட்டுன்னு போய் விட போனேன், அதுக்கப்புறம் நான் வந்து குளித்தேன், சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் 10 ஆயிடுச்சு, வேலைக்கு கிளம்பிட்டேன். ஜெபிக்க எங்கே பாஸ்டர் நேரம் இருக்குது? என்னது ஜெபிக்க? ஆபிரகாம் கட்ட தேவன் வந்து எப்படி பேசிட்டு இருக்கிறாரு? புரியலையா வசனம்? திரும்ப வாசிங்க. தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவனை விட்டு எழுந்தருளினார். ஹல்லேலூயா. எழுந்து போறாருன்னா அப்ப அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒரு ஆம்பளைன்னா தேவனோட பேசுகிறவனா இருக்கணும். வீட்டில் இருக்கிற ஆம்பளை குடும்பம் சரியா இருக்கிறன்னா யாரோட பேசணும்? நம்மால் யாரோட பேசுறான்? லூசு மாதிரி போனோட பேசுறான். நான் ஏற்கனவே சொல்றேன், அந்த நாட்கள்ல தனியா பேசிட்டு போனா லூசு பேசிட்டு போது பாருன்னுவாங்க. இப்போ லூஸே பேசிக்கிட்டு தனியா போனாலும் அவன் ஹெட்ஃபோன் வச்சுட்டு ஃபோன்ல பேசிட்டு போறான்றான். அந்த காலத்துல ஏதோ பேசிட்டு போனா லூசு போது பாரு, எப்படி தன்னால பெனாத்திக்கின்னு அப்படின்னும். ஆனா இப்போ அவன் ஹெட்ஃபோனு வச்சுக்கிட்டு போல, சும்மா பைத்தியம், அது மாட்டு பேசினே போகுது. நம்மால் ஃபோனில் பேசின்னு போகிறான்னு நினச்சினுக்குது. அப்படி ஆகிப்போச்சு காலம். அதில் பேசுறது மேட்ரு இல்லை. யாரோட பேசு அம்மா பிரதர், யாரோட பேசு? ஆபிரகாம் குடும்பம். இதில் இவன் சிரிக்கிறான், 18 அந்த அம்மா சிரிக்குது. புருஷனா இருந்தா தேவனோட பேசுகிறவனா இருக்கணும். புருஷனா இருந்தா ஃபர்ஸ்ட் வேலை முடிந்த உடனே எங்க போகணும்? வீட்டுக்கு போகணும். புருஷனா இருந்தா தேவனோடவும் சஞ்சரிக்கணும், குடும்பத்தையும் சரியான முறையில் விசாரிக்கணும். புருஷனா இருந்தா உன்கிட்ட வந்து தேவன் பேசுகிறவராக இருக்கணும். பட்டணத்தை அழிக்கிறதுக்கே ஆண்டவர் ஆபிரகாம் கட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். 18 வாசிக்கிறோம்ல, அப்படி தானே? பைபிளை கொஞ்சம் படிங்கய்யா, தயவு செஞ்சு படிங்க. படிக்கிறதுக்கு நேரம் இல்லைனால எதையாவது ஒரு ஆடியோ பைபிளையாச்சும் போட்டுவிட்டு வேலையை பாருங்கள். கொஞ்சம் போல படிங்க. எனக்கும் படிக்க தெரியாது தான், ஆனாலும் அது மேலே ஒரு பசி தாகம். கொஞ்சமாச்சு வசனம் என்ன செய்யணும்? கேட்கணுமே. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா தலையாகி நீ சரியாக இருக்கணும். 3 காரியம் தான், சிம்பிளாக சொல்லியிருக்கேன். 3 காரியம். இந்த 3 காரியத்தில் நீ சரியாக இருந்தீன்னா உன் குடும்பம் சரியாக, திரும்பவும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன்,
சொல்கிறது எனக்கு வெக்கம் இல்லை, பேசுறது எனக்கு வெக்கம் இல்லை. நீ மாறணும், அவ்வளோதான் விஷயம். குடும்ப வாழ்க்கையை தேவன்தான் உண்டாக்கினார். அசட்டை பண்ணாத, அதை கேவலமாக வாழாத, மகிமையாய் வாழு. கடவுள் அதுக்காகத்தான் உன்னை உண்டாக்கினார், அதுக்காகத்தான் உன்னை சேர்த்தார், வச்சார். உன் குடும்பம் கட்டப்படணும், பரிசுத்த சந்ததிகளை உருவாக்கப்படணும் என்பதற்குத்தான் கர்த்தர் குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். இழந்துடாதீங்க, குடும்பத்தை என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க, உதாசீனமாக விடாதீங்க. சகோதரிமார்களுக்கு வர அடுத்தது அதே வசனம், எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலேயே. இதில் நிறைய வசனம் இருக்குது, பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் மனைவிமார்களே, 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. இத பாருங்க, அவங்களுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கு. என்ன சட்டம்னா, நீ இவங்க இடத்துல என்னவா இருக்கணும், அன்பு கூறணும். இதுதான் நம்ம ஆள்களுக்கு கிடையாது. நம்ம ஆள்கள் இருக்கிறதே என்னதான், அன்பாகவே இல்லை. இங்க என்ன இல்லைன்னா கீழ்ப்படிதலே இல்லை. இது ரெண்டுமே பாருங்களேன், இன்னைக்கு சமுதாயத்தில் இல்லாத விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு சபைக்கு மிகவும் திட்டம் தெளிவுமாக பேசுகிறார். எப்படி இருக்கணும் நீங்க, அதுக்கு பாருங்க உதாரணம் சொல்றாரு. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறதை போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். உன் சரீரம் முழுவதுக்கும் ஆளுகை செய்யறதுக்கு ஒருத்தருக்கு தான் கண்ட்ரோல். அவன் தான் யாரு, புருஷன். அதனால நீ அவனுக்கு என்ன பண்ணிதான் ஆகணும், நிறைய காரியங்களை குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்குன்றது பவுல் ரொம்ப, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையா இதெல்லாம் நமக்கு ஆர்குமெண்ட் தேவையில்லை. ஆனால் பைபிளில் ஆதாரபூர்வமாக அவர் மனைவியோடு வாழ்ந்தார்ன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் தெளிவாக ஆலோசனை கொடுக்கிறவர், எப்படி இருக்கணும் அப்படின்னு. அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு ஸ்திரீயானவள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குணசாலியானவளாய் காணப்படணும். கீழ்ப்படினும் அப்படின்னா ஞானம் இருந்தால் தான் முடியும், குணங்கள் இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே முடியாது. புருஷனை காட்டிலும் 1000 திறமசாலியாக இருக்கலாம், புருஷனை காட்டிலும் திறமைகள் நிறைய இருக்கலாம். ஆனால் ஒன்றும் இல்லை, என்னதான் செய்யணும்னா நீ அவனுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். ஒரு வசனம் சொல்லும், எந்த ஒரு சிஷியனும் குருவுக்கு மிஞ்சினவன் இல்லை. 1000 தான் திறமையா இருந்தாலும் நீ யாருக்கு இல்லை. அதே மாதிரி தான் சபையில் ஊழியக்காரர் இருக்கிறனால நீ 1000 திறமசாலியாக இருக்கலாம், கீழே இருந்து டிகிரி முடிச்சிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஐஎஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் இங்கே யாருக்கு மிஞ்சி நீ இல்லை. அப்படி ஒருவேளை எனக்கு மேலே உன்னை கடவுள் வைக்கணும்னா என்னை தூக்கிட்டு உன்னை தான் கொண்டு வந்து என்ன செஞ்சிருப்பாரு, மிஞ்சி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. ஆனால் நம்ம ஆளுங்க அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுப்பையா மாதிரி இருப்பானுங்க, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. நீ அந்த மாதிரி புத்திமதி சொல்கிறவன் இருமாப்பா பேசுகிறவன் பாரு, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, ஜீரோவாக இருப்பான், ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் இங்கே பைபிள் மிக தெளிவாக சொல்லுது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை, பொறுமையா வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. கரங்களை தட்டி, இதான் குணசாலியான ஸ்திரீ. உன்னுடைய மதிப்பு எதை காட்டிலும் விலையேறப்பட்டதான், முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டதான். அதனால தான் தெரிஞ்சு இந்த மாதிரி வசனம்லாம் தெரிஞ்சு எழுதினாரா என்னன்னு தெரியல. அந்த உலக பாடல்களில் ஆவதும் பின்னாலே அழிவதும் நினச்சா வாழ வைக்க முடியும், நினச்சா அழிக்கவும் முடியும். நீ என்ன சொல்றியோ அதான் எடுப்படும். நீங்கள் இந்த புருஷன்மாருங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுற பொம்பளை ஸ்டேஷனுக்கு போனோன்னே புருஷனுக்கு என்னத்தம்மா பயப்படுறானுங்க, ஏன்பா அங்கே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா, அவன் என்ன சொல்கிறாளோ அதான்ப்பா கேட்குறாங்க அப்படின்றாங்க. அங்கே போயிட்டு இல்லை அப்படி ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பெண்களுக்கு ஏதாவது ஒரு
வழக்கு வந்ததுன்னா முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கணும். அவனை தூக்கி உள்ளே போட்டுடணும். அதுக்கப்புறம் தான் அப்படிலாம் நடந்தது. சரி, அது உலக வழக்கு. தேவன் விரும்புகிறது என்னென்னா, நீ எப்படி இருக்கணும்னா விலையேற பெற்றவளாய். நீ எப்படி இருக்கணும்? விலையேற பெற்றவளாய் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை அப்படி தான் என்ன செய்யப்படணும்? காணப்படணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது உன்னுடைய நீ எப்படின்னா புகழப்படுகிறவளாக இருக்கணும். குடும்பத்தில் புருஷன் சொல்லணும், என்ன சொல்லணும்? என் மனைவியை காட்டிலும் யாருமே இல்லைங்க. இட்ஸ் அ பெஸ்ட் கேரக்டர்ஸ் மை ஒய்ஃப். என்னுடைய மனைவி சிறந்த குணசாலிங்க. அவளை மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்களா? 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 ஏம்மா சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணவங்க சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்கிறாரு. இந்த கல்யாணத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு பாடுவாங்க? கல்யாணம்மா கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், ஆஹாஹா ஓஹோஹோ அதுக்கு ஒருத்தர் அர்த்தம் கண்டுபிடிச்சு சொல்கிறார். ஏன்பா கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு மாதம் ஆஹாஹா அப்படி தான் இருக்கும். அதனால தான் அந்த ராகத்தை அங்கே போடுறாங்க. ஆஹா ஃபஸ்ட்டு மாதம், 2ஆம் மாதம் ஓஹோ, 3ஆம் மாதம் இதுதான் வாழ்க்கையா? கண்டுபிடிக்கிறாங்க பாரு நம்ம ஆளு. ஒரு அம்மா வந்து கேட்குது ஒருத்தங்கிட்ட, ஏங்க சொர்க்கத்தில் கணவன் மனைவியாக வாழவே முடியாதாமே. அவன் சொல்கிறான், அதனால தாண்டி அதுக்கு பேர் சொர்க்கம்னு வச்சுக்கிறாங்க, சேர்ந்து வாழ்கிறாருல அது நரகமாக ஆகிடும் அப்படின்றான். ஆனால் பைபிள் உனக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நீ யாரு? முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவன். அப்படின்னா உன்னை பாராட்டக்கூடிய தன்மைகள் உனக்குள்ளே காணப்படணும். வீடு அழிவதோ வாழ்வதோ உன் கையில் தான் இருக்குது. அன்னாள் வாழ்க்கையில் பிள்ளை இல்லை, ஜென்ரேஷன் முடிஞ்சிருக்கும் அவளோட. ஆனால் அவள் சும்மா விடலை. எல்கானா சும்மா இருந்தாலும் யார் சும்மா விடல? அன்னாள் சும்மா விடல. ஓடுறா, எழுந்து ஓடுறா, காலையிலே ராமாவுக்கு போறா, போய் கதறுகிறா, ஜெபிக்கிறா, இருதயத்தை ஊற்றுகிறா. பாஸ் பார்க்குறாரு, என்ன இப்போ ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறா, குஸ்து வந்திருக்கிறாளா? அவ சொல்றா, நான் என்ன அருந்தில்லை, நான் மனக்கிலசமுள்ள ஸ்திரீ. ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போறா. வேதம் சொல்லுகிறது, அன்னாள் சில நாள் கழிச்சு கர்ப்பவதியாய் மாறினான். கரங்களை தட்டி அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குனாங்க ஒரே ஒரு ஜெபத்தில். பெண்கள் கையில் தான் இருக்கு. ஜெபிக்கிறதுல பிரச்சனைக்குது வந்து சொல்லுது, ஆத்தாண்ட சொல்லுது, சபையில் சொல்லுது, எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறது. சொல்ல வேண்டிய கிட்ட போய் சொல்லல. போடு உபவாசத்தை, உட்கார தேவ சமூகத்தில், குடும்பம் கட்டப்படும். சொல்லி சொல்லி பார்ப்பாரு, எதையாவது ஒன்று பண்ணி மாற்றுவாரு. பைபிளை தூக்கி அக்கல்ல வச்சுக்கிட்டு வரானா பாரு, இல்லையா அவன் பின்னாடியே அவன் பைபிளை தூக்கி அக்கல்ல வச்சுக்கிட்டு வரானா பாரு. ஜெபிக்கிறது கிடையாது, விசுவாசம் கிடையாது, சபைக்கு வர்றது கிடையாது, தேவ சமூகத்துக்கு போறது கிடையாது. ஆனா என்ன சொல்றதுன்னா, வீட்டில் பிரச்சனை பேச, வீட்டில் பிரச்சனை பேச, வீட்டில் பிரச்சனை பேச, வீட்டில் பிரச்சனை பேச, வீட்டில் பிரச்சனை பேச. எனக்கே என்ன சொல்றது, கடுப்பா இருக்குது. எனக்கு என்ன இருக்குது, கடுப்பா இருக்குது கேட்கறதுக்கே. நான் சொல்றேங்க, உன் வாழ்க்கை அந்த சொல்றாங்கல்ல, அந்த ஆரம்பம் கல்யாணம் ஆகி அதே போல தான் உன் மரண பரியந்த 100 வருஷம் வாழ்ந்தாலும் அப்படி தான் இருக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சத்தமாகவே வரமாட்டுது. அப்போ நீ போய் ஜெபிச்சினா உன் வாழ்க்கை என்ன செய்யும், மாறும். எலும்புனங்க, நீங்க எலும்பி போய் ஜெபிக்காம பிரச்சனை தீராது. நான் சொல்றேன் பாருங்க, ஏங்க நான் இன்னொருத்தனுடைய பிரச்சனையை மாத்துறதுக்கு உன் ஜெபத்தினால முடியுன்ற, உன் பிரச்சனை மாறாதா? உன் பிரச்சனை மாறாதா? பைபிள்ல மாறி இருக்க. அந்த 12 வருஷம் வியாதி உள்ள ஸ்திரீ இருக்கால, மார்க்கின் புஸ்தகம் தான் நினைக்கிறேன். 12 வருஷமா வியாதியில் இருக்கிறா. பைபிள் சொல்லுது, அவள் ஆஸ்தியை வித்து டாக்டர்ஸுக்கு என்ன செஞ்சா, ஃபீஸ் கட்டினா. அப்படி தானே போட்டிருக்கு, எடுத்து வாசிங்க. அப்பொழுது எத்தனை வசனம்? 25.
எதுல? மார்க் 5:25. ஆ, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் கொஞ்சம் கூட சுகமாகல. வாழ்க்கை என்ன ஆகல? என்ன பண்ணா? நீ அந்த என்ன பண்ணிருப்ப? எல்லாம் போச்சு பாஸ்டர். பாஸ்டர், அந்த ஆள் எனக்கு கால் கிரவுண்ட் வச்சுட்டு போனா, எல்லாம் போச்சு பாஸ்டர். எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணும்போது 30 சவரம் போட்டாங்க, எல்லாம் போச்சு பாஸ்டர், எல்லாம் போச்சு பாஸ்டர். நீ எங்கப்பா இருக்கிற? நான் வீட்டில் இன்னும் துண்ணுட்டு அப்படியே தான் உட்காந்துக்கிறேன். ஆனா அவ அப்படி இல்லை. எழுந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால். இதுதான் பெண்கள் குணம். இவகையில் கற்றுக்கல, நம்மால் பேச்சு மட்டும் கற்றுக்குது. எதில் பார்த்து? நீயா நானா? எதில் பார்த்து? இன்னொன்று ஒரு ப்ரோக்ராம் சொல்லுவாங்களப்பா, அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று பேசுவாங்களே, சொல்வது ஆறி மூஞ்சி போயிடும் கதை. எங்கே போய் போடு, அவனை முட்டியை போடு. இது முட்டி போடுறத விட்டுட்டு எங்கே போகுது? சொல்வதெல்லாம் உண்மையா? அதை வர வார்த்தை 4 செவத்துக்குள்ளே இருக்க வேண்டிய பிரச்சனையை 4000 கோடிக்கு மக்களுக்கு காட்டினுக்கிறான். உன் வீட்டில் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. உன் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஒரே சொல்யூஷன், இயேசுவின் பாதம். அவள் அப்படி தான் செஞ்சா. ஆஸ்தியை விற்றா, வைத்தியருக்கு செலவு பண்ணா, சற்றம் குணமடையலை. ஆனால் விட்டு இல்லை, அவ்வளோதான். காடு வாழ்ந்து வீடு போந்து பாச அப்படின்னு ஒரு இடத்துல உக்காந்துட்டு சர்ச்சுக்கு வராமல், பாஸ்டிங் ப்ரேயருக்கு வராமல், செவ்வாய்க்கிழமை ஜபத்துக்கு வராமல் இல்லை. பிரச்சனை மாறினா நீ வர வரைக்கும் உன் பிரச்சனை பெருசாகிட்டே போவோம். நானே ஜெபம் பண்ணுவேன், பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகட்டும் பாஸ்டர், ஐயா பெருசாகட்டும். வந்து மோதி சாவர நேரத்திலாச்சும் ரசிக்கப்படணுவேன் நான். எதுக்கு ஜப கூட்டம்? எதுக்கு உபவாச கூட்டம்? வியாதி மாறுறது தானே, அதுக்கு தானே, ஜபிக்கிறதுக்கு தானே, அதுக்கு தானேயா ஜபம். ஜபத்துக்கு வரல, பிரச்சனை எப்படி மாறும்? அவ எழுந்தா பாருங்க, எழுந்தா, முயற்சி எடுத்தா. நீங்கள் இந்த வீடியோலாம் பாருங்களேன், அவளால் சுதந்திரமாக நடக்க முடியாது. உதிரப்போக்கில் எழுந்து நடக்க முடியல அவளால். நம்மளை மாதிரி 3 நாள் ரத்தப்போக்கில் இருந்துட்டு உக்காந்துட்டு இந்த மாதிரி சொகுசா இல்லை. 12 வருஷம் போயிட்டுனா அவளுக்கு எதாவது பலன் இருந்திருக்குமா? ஏமா சத்து இருந்திருக்குமா? அவளால் தேய்ச்சிக்கிட்டே வரா, நகர்ந்துக்கிட்டே வந்து. அதனால தான் இயேசுவின் தொங்கல்ல கீழே கையாண்ட வந்து பிடிக்கல. ஹலோ, ஏதோ ஜிப்பாவை மேலே பிடிக்கல, கீழே தொட்டா. நிறைய அர்த்தம் இருக்காது. ஈப்ரோ பைபிளில் வாசிக்கும் போது அதுக்கு நிறைய ரகசியம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சொன்னாலும் விளங்காது. வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டா. முயற்சி. பெண்ணானவளுக்குள்ள ஜெபம் இருக்கணும், தேவனிடத்தில் விசுவாசம். அவளை சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எப்படி போ. எதை இழந்திருக்கிறா? எது இல்லைம்மா இன்னைக்கு? எது இல்லைம்மா உனக்கு? சமாதானம் தானே இல்லை. அப்போ நீ என்ன செய்யணும்? இயேசு வந்தவா, இயேசு வஸ்திரத்தை தொடு, அவர் உனக்கு சமாதானத்தை தருவார். இவ மேட்ருன்னு சொல்ல, அவரே சொல்கிறாரு, என்னிடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதுன்றாரு. சீசர்களை பார்த்து கேட்குறாரு, ஐயரே இவ்வளோ திரளான ஜனம் இருக்குவோ, உங்களை தொட்டது யார் என்று நான் சொல்ல முடியும் என்றார். இல்லைப்பா, என்கிட்டேருந்து வல்லமை போச்சு, தானாக போயிடுச்சு. ஏன் அனுமதியே இல்லாமல் என்னுடைய வல்லமை என்னை விட்டு என்ன செஞ்சுது? எப்படி போகும்? அப்போ தான் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது. உனக்கு என்ன இருக்கணும்? உன் குடும்பம் இப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் வந்தால் உன் குடும்பம் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். கம்ப்ளைண்ட் சொல்கிற குடும்பமாகவே இருக்கக்கூடாது. பெரும்பாலும் யாருமே உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றது இல்லை. அது வரைக்கும் எனக்கு சோத்திரம்தான். ஆனால் நீயாச்சும் நல்லா இருக்கிறியான்னு பார்த்தா நீயும் நல்லா இல்லை. மூட்டை கட்டி வச்சுன்னுக்கிற. எதை அத்தி புத்தா மாதிரி வரும்போது தான் மூட்டையை கட்டுற. நானே ஏண்டா வந்தேன்னு ஆயிடுது. நான் வர்றது எதுக்கு? ஒரு வருஷமாக வரலையே, காணிக்கையை நிறைய சேர்த்து வச்சு ஊழியக்காரங்களை குத்து அனுப்புன்ற நான் வர்றது. மூட்டையை கட்டி பெருசாக நம்மளால் சுமக்க முடியல. ஆனால் நான் ஒரு பக்கம் ஹாப்பி ஆயிடுறேன். என்ன தெரியுமா? நம்ம ஊட மேலு பழகுதுறா இப்போ. நான் என்ன ஹாப்பி ஆயிடுறேன்? நம்ம வீடு பரவாயில்ல பழகுதுறா, சின்னதாக தாங்குது. அண்டூர் கட்ட ஒருத்தன் வந்தானா, ஒருத்தன் வந்துட்டு, என்னப்பா என்ன பார்க்க வந்திருக்கேன்னு கேட்டாரான்.
என்னால் பிரச்சனை தாங்க முடியல ஆண்டவரே, என்னால் சமாளிக்கவே முடியல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா எவ்வளோடா பிரச்சனை? இதை பாருங்க ஆண்டவரே, இந்த கட்டப்பை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துக்கிற ஆண்டவரே பிரச்சனைன்றானா. சரி சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இப்போது உன்ன மாதிரி தான் நிறைய பேர் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாங்க, அதில் நான் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவேன். உன் பேக்கை வச்சுட்டு நீ வேறு யாருன்னா சின்ன பேக்கை எடுத்துன்னு போயிடு, உன் பிரச்சனை சின்னதாகிட்டேன்னாரான். ஒரு லைட்டை ஆஃப் பண்ணாராம் பாரு, இவன் அதே பேக்கே பிடிச்சிருக்கிறானா. என்னடா பேக்கை மாற்றலையானாரான். போங்க ஆண்டவர், எந்தே கொஞ்சம் சின்னதாகுது, அவன் மூட்டை சாக்கு மூட்டையாக கொண்டு வந்து வச்சுக்கிறான் ஆண்டவரேன்றான். எதை கொண்டு வந்து வச்சுக்கிறான்? பெரிய பெரிய கோணி பையாக்குது ஆண்டவரே. ஐயோயோ என் கட்ட பையனா எத்தனை போயிரண்டு போயிட்டான். நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. பிரச்சனை போக்க உன் விசுவாசம் உனக்கு பெரியதாக இருக்கணும். வேற ஒன்றும் வேணாம். இருக்கிற இடத்துல முழங்கால் போடு, வீட்டுக்குள்ளே முழங்கால் போடு, ஜெபிக்கிறதுக்கு வா, வெள்ளிக்கிழமைனா வா, செவ்வாய்க்கிழமை வா, வந்து பாரு. அதுக்கப்புறம் உன் தலையெழுத்து மாறலன்னா கேளு. உன் இருதயத்தில் ஒரு சமாதானம் பிறக்கும், உன் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் பிறக்கும். பிறருக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், உன் சிறையிருப்பை மாத்துவே. பைபிள் பொய் சொல்லாதே, சத்தியம் அது. இன்னைக்கு வரைக்கும் உன் பாடுகள்ல நீ இருக்கிறதுக்கு காரணம் இயேசுவை தேடி வராததுனால தான். இன்னைக்கு வா, எழுந்து வா. இவ வந்ததுனால தான் இவளுக்கு என்ன ஆச்சுங்க? விடுதலை உண்டாச்சு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம், மத்தேயு புஸ்தகம் 26:13, லூக்கா 7:47. சீக்கிரம் வாசிங்க, எதையாவது வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அங்க பாருங்க, அங்க பாருங்க, உன் விசுவாசம் பெரியது, நீ எப்படி போ? சமாதானத்துடன் போ. இங்க சொல்றாரு, நீ விரும்புகிறது உனக்கு நடக்கும். என்னங்க ஒரு சத்தம் காணோம்? ஏங்க நீ ஆசைப்படுறது என்ன ஆசைப்படுற? நம்மெல்லாம் ஆசைப்படுறத போய் கேள. எனக்கு ஒரே ஒரு வாஷிங் மிஷின் வந்துட்டா போதும், எனக்கு இங்கே மட்டும் ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்தால் போதுட்டோம், எனக்கு இங்கே இதெல்லாம் குத்தா நீங்கள் ஒன்றும் சும்மா இருந்துருவீங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் வாங்கி போட்டு போட்டு பார்த்தேன் நானும். கடைசியில் பாத்ரூமில் ஹீட்ரு வரைக்கும் வந்துருச்சு. திருப்தி இல்லாத ஒரே ஆள் நம்ம தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நீ என்ன செய்? விரும்புகிறது. எத்தனை பேர் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ தெரியாது. நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் விரும்ப மாட்டீங்க, சிம்பிளாக தான் விரும்புவீங்க. ஆனால் நம்மால் விரும்புறது எனக்கு ஒரு உணர்வு வருதுங்க. சொல்லிட்டா நம்மால் நமக்கு தேவையானதை கூட விரும்ப மாட்டான். எப்படியாவது அவள் எப்படியாவது அழிஞ்சு போயிடணும், அவள் எப்படியாவது முறிஞ்சு போயிடணும், அவள் பாரு அவள் மாட்டின அதெல்லாம் விரும்பாது, அதெல்லாம் செய்ய மாட்டார். அதெல்லாம் கடவுள் செய்ய மாட்டாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு என்ன தேவையோ அதை கேள். உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? விரும்புகிறதை தரப்போகிறார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கும் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு குடும்ப பெண்ணுக்குள்ள இருக்க வேண்டிய அடுத்த காரியம் என்னன்னா, தேவனுக்கென்று கொடுக்கிற மனப்பான்மை இருக்கணும். வீடு ஆசீர்வதிக்கப்படணும், பாராட்டக்கூடிய வேண்டியதா. எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க. இந்த நறுமண தைலத்தை 300 பணத்துக்கு வித்திருக்கலாமேன்றாங்க. ஆனா இயேசு அவளை பாராட்டுறாரு. என்ன பாராட்டுறாருன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வச்சிருக்கிறாப்பா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால பாராட்டப்பட வேண்டும்னா, பணம் நமக்கு முக்கியம் இல்லை, கடவுளுக்கு செலவழிக்க வேண்டும். ஒரு வருஷம் சம்பாதனை எடுத்துட்டு வந்து தேவனுடைய பாதத்துல ஊத்துறாங்க. பணமா கொடுத்திருந்தா அது ரொம்ப பேசப்படக்கூடியது இல்லை. அவ பணத்தை பார்க்கல, அவருடைய குணத்தை மட்டும்தான் பார்த்து பாதத்தில் ஊத்துறா நறுமண தைலத்தை. அதுதான் அங்கே வாழ்த்தக்கூடியதாக இருக்குது. அடுத்தது கடவுளுக்கு என்று என்ன செய்யணும்? கொடுக்கணும். லூக்கா 7:47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இவள் மிகவும் ஆண்டவரிடத்துல இத பாருங்க, நீ எவ்வளவு பெரிய பாவியா உன்னால இரு, நீ எவ்வளவு பெரிய அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு கூட இரு, ஆனா தேவனிடத்துல நீ அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டினா அடுத்த கட்டம் கர்த்தர் உன்னை பாராட்டுவார். நான் சொல்றது புரியுதா? அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியாகிய உன்னையும் என்னையும் நேசிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, புருஷனானவன் எப்படி இருக்க வேண்டியமோ ஒரு குடும்பத்துக்கு அப்படி இருக்கணும், மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டியமோ அப்படி இருக்கணும். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும்
உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமானது. ஒன்றை விட்டாலும் விலைக்காகாது. தேவ சமூகத்துக்கு வாங்க. அடுத்த 6ஆம் அதிகாரத்தில் பிள்ளைக்காக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதமானால் நான் அடுத்த வாரம் பிள்ளைக்காக பேசுவேன். ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும் அப்படின்றதற்காக பிள்ளைக்காக சொல்லுவேன். ஏன்னா அடுத்த வசனம் 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து வாசி. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். போதும். அடுத்தது பிள்ளைங்களுக்குள்ள கீழ்ப்படிதலை படித்து எதெல்லாம் கீழ்ப்படினோம், எப்படி கீழ்ப்படினோம், கர்த்தருக்கும் பெற்றோருக்கும். இந்த 2 காரியத்தை சப்ஜெக்ட் இருக்கு. பட் ஆனால் நேரம் இல்லை. இப்போ கடவுள் எப்படி செய்வார்னு எனக்கு தெரியாது. ஆவியானவர் மாற்றி அடுத்த செய்தி கொடுத்துட்டாருன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு நேற்றைய தினத்தில் இந்த ஃபேமிலியை குறித்து அதிகமாக பேச சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதனால் புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டியும், சகோதரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நல்லா புரிந்து அதன்படி நடங்க. எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை மீன்ஸ் பற்றாக்குறை, வியாதி, போராட்டம், வீடு இல்லாத திண்டாட்டம், பிள்ளைகளை சரியாக படிக்க வைக்க முடியும், எல்லாமே இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரே வழி அதுதான், தேவ சமூகம் மட்டும்தான். அது என்ன, அது கேன்சராக இருந்தாலும் சரி, இல்லை வாயில் நுழ முடியாத எந்த பேராவனாலும் இருக்கட்டும் சரி, இயேசு ஒரு இமைப்பொழுதில் அதை மாற்ற வல்லமை உள்ளவர். அதை அனுபவித்துட்டு சொல்கிறேன். ஏதோ நான் காதால் கேட்டுட்டு சொல்லலை, வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவனாய் பேசுகிறேன். தாழ்வில் இருந்த குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தி வைத்து அழகு பார்க்கறதுலேருந்து பேசுகிறேன். எல்லாத்தையும் அனுபவித்தவன் பேசுகிறேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எழும்பி தேவ சமூகத்துக்கு போ. அண்ணால மாதிரி எழும்பி தேவனுடைய வஸ்திரத்தை தொடுகிறதுக்கு விசுவாசமாக எழும்ப ஆரம்பி. கர்த்தரும் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். கர்த்தருக்கென்று கொடுக்க ஆரம்பி. கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கென்று தியாகம் பண்ணும் பொழுது, அந்த 2 காசு போட்டா பார்த்தீங்களா, அவள் அங்கே புகழப்பட்டான். 2 காசு போட்டவங்க, 2 காசு பெரிய மேட்டரா? அவள் கையில் இருந்ததே அதான் பெரிய மேட்டர். அதையே போட்டான். வசனம் சொல்லுது, தன் ஜீவனுக்காக வைத்திருந்தாலாம். எதற்காக வைத்திருந்தா? சாப்பிட்றதுக்கு வச்சிருந்தாலாம். காணிக்கணுன்னே நமக்கு சாப்பாடே முக்கியம் இல்லை, போடுறா ஆண்டவருக்குன்னா. நான் என்ன நினைக்கிறேன்னா, அன்றைக்கி அவள் கரிசோராக சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சும்மா விட்டு அனுப்பவே மாட்டார். சும்மாவே உட்காந்துருந்தவங்களுக்கு மீனும் அப்பத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுத்துருந்தார்னா, இருந்ததையே போட்டாலே என் தேவன் அவளை வெறுமையை அனுப்பிடுவாரோ, நிறைவாய் அனுப்பியிருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் எல்லாம் முழங்கால் படியிட்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நம்ம அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. ஷபலரணம ரிபாக்கரபலரணம ரபலரணம சந்துரபாக்கரபலரணம உரப ஷபரபரிபாக்கரபலரணம சந்துரமாக்கரபலரணம யெகோவா நீ சுயமே